friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற subscribe button press பண்ணுங்க. 갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going crazy yeah. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச vlog தாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிற vlogs போட்டு ஃபுல்லாக பூஜை வேலையிலே பிஸியாக இருந்தேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் vlogs கண்டினியூ ஆக போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிட்ஸ் vlog அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ் பண்ண குட்டி குட்டி அழகான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட அப்படி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த vlogல பார்த்தீங்கன்னா ஒரே நாள் எடுக்கிறது கிடையாது, நிறைய டேஸ் இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குட்டி குட்டி கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிச்சிருக்கேன். இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும். அதே போல் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் நம்மளுக்கு தாங்க பெரிய டாஸ்க்காக போயிட்டுருக்கு. பிகாஸ் நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும், அப்புறமா ஆஃபீஸ் வேலை பார்க்கணும், அப்புறம் குழந்தையும் பார்க்கணும். ஸோ எல்லாமே ஒரு மல்டி டாஸ்க்காக போயிட்டுருக்கு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பண்ணலான்ட்டு யோசிச்சுருந்தேன். ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எல்லா ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க. 200 220 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். பட் ப்ரைஸ் கன்ஃபார்மாக தெரியல. பிகாஸ் 6 months முன்னாடியே வாங்கிட்டேன் இது. பட் அதை யூஸ் பண்ணவே இல்லை. திடீர்னு குழந்தைங்க வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மாதிரி பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாவில் இதில் போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் இது எப்படி கட்டாச்சுன்னு கூட கேட்டாங்க. நானே நம்பலை. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, இது கடையில் தானே கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் சும்மா வாங்கிட்டு வந்தேன். பட் சீரியஸாகவே சொல்கிறேங்க, சூப்பராக கட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணுறோன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேனுவல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி கட் பண்ணேன். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒவ்வொரு பாட்டாக கூட காமிக்கிறேன். இப்போ டக்கு நான் வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு நான் பெருசாக ஒன்றும் கிளிப்பிங்ஸ் போட முடியல. சும்மா நான் எப்படி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அதனால் சும்மா அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு கெஸ்ட்டில் பண்ணேன். ரொம்ப சூப்பராக கட் ஆகிருந்தது, ரொம்ப அழகாக வந்துடுது. உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா கீழே கண்டிப்பாக ஒரு வீடியோ சீக்கிரமாக நான் போடுறேன். இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஒரு டேக்கான vlog தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட பிறகு நைட்டு டின்னர் நான் பெருசாக ஒன்றும் vlog இன்னும் எடுக்கலை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா குட்டிக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு நிறைய ஸ்கூலில் பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிச்சது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் நிறைய கொடுக்குறது தான். சயின்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறமா அதுலேருந்து செடி எப்படி வளர்க்குறது அப்படியெல்லாம் கொஞ்சம் லைவாக பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரொம்ப எந்துவாக பண்ணிகிட்ருக்காரு குட்டி. ஸோ இப்போ சென்னாவை வந்து ஊற வச்சிருந்து, ஸோ அதுதான் அழகாக பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அது ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 ஆக்டிவிட்டியும் பண்ணிகிட்டு இருந்தான் குழந்தை. என்னோடய கிளிப்பிங்ஸ் ஒவ்வொன்றுமே சில குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இன்னொரு டேக்கான vlog தான். அன்றைக்கி குட்டி மார்னிங் எழுந்த உடனே சூப்பர் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃபுல் கிரெடிட் ஸ்கூலுக்கு தான் போகும். பிகாஸ் அவங்க வந்து இதெல்லாம் பண்ண வைங்க அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை பண்ணிவிட்டு அப்புறமா பிக்ஸாக அனுப்புங்க குரூப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம ஃபாலோ பண்ணணுமே, இது கரெக்டாக பண்ணணுமேன்ட்டு நான் பண்ணுற எக்ஸசைஸ் டைமிங் போக இவங்ககிட்டே கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒன்றும் நல்லா பண்ணணுன்ட்டு தான் நானும் பார்க்குறேன். சில எக்ஸசைஸ்லாம் நீட்டாக பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு கிளிப்பிங்காகவே காமிக்கிறேன் சீக்கிரமாக. ஸோ கார்ன் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். மார்னிங்கே மேகி வேணும், கார்ன் மேகி வேணும்ன்ட்டு கேட்டுகிட்டே இருந்தார் பெரியவர். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் மேகி தான் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலான்ட்டு. இப்போ பெரியவருக்கு ஒரு பக்கம் கிளாஸ் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்னவருக்கு இது எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேஜி கிண்டர் கார்டன் சொல்கிறோம் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுல பெரிய விஷயம். மேம்ஸ் எல்லாம் சீரியஸாகவே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ரொம்ப கஷ்டம்தான் அது.
எல்லாம் எல்லா குழந்தைங்களையும் பார்க்குறோம், அவங்க அழகாக சொல்கிறாங்களான்னு கவனிக்கணும். அப்புறம் நம்மளும் கூட இருந்து ரைம்ஸ் எல்லாம் இதை மாதிரிலாம் பாடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னென்னா எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம், அவங்களுக்குலாம் வந்து ஒரு 1 hour தான் கொடுக்குறாங்க போதும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ நேரம் ஒன்றும் அவங்க கம்ப்யூட்டரில் செட் பண்ணி பார்க்குறது கிடையாது. நான் என்ன பண்ணிவிடுவேன்னா இதை மாதிரி ட்ரைபாட் வச்சுட்டு கேமரா வந்து மிரரிங் பண்ணிவிடுவேன். அது மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் என்ன செய்யணும்னு ஸ்டெப்ஸ் வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக காமிக்கிறேன். பட் இது பேசிக்காக ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் அப்படியே ஸ்மார்ட் டிவியில் பார்க்க முடியும். ஸோ அது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மொபைல் ஃபோனில் காமிக்கிறத விட அது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். பெரிய குட்டி அஸ்வந்த் பார்த்திங்கன்னா அழகாக அவரோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அவங்களுக்கு 2 பக்கம் வேலை ஓடிட்டுருக்கு. ஸோ அதான் பார்த்துக்கிட்டே அழகாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா டக்குன்னு துணி காய போடுற வேலை தான். பிகாஸ் இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெயில் வருது, திடீர்னு மழை அடிக்குது பாருங்கள், செம்ம காற்று அன்றைக்கி. ஸோ நம்மளுக்கு டெய்லி யூசேஜ் துணியில் நம்ம டக்குன்னு வாஷ் பண்ணி காய போட்டு மடித்து வைக்கிற வேலையை இப்போ ஒரு பெரிய டாஸ்க்காகவே ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல காற்று பாருங்கள், சூப்பராக இருந்த கிளைமேட் அன்றைக்கி. கொஞ்ச நாளில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேங்க. இந்த விதை எப்போ விழுந்தது தெரியல. இந்த வேப்பிலையும் இந்த பப்பாயா ட்ரீயும் பாருங்கள். இந்த வாழை மரம் நான் வந்து வச்சுருந்தேன், அதில் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். 15 to 20 days நான் இங்கே இல்லை, எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு பாருங்கள். குட்டியாக இருந்தது, சரிலாம் பெருசாக வளர போகிறது இல்லையே அப்படின்னு நினச்சேன். பட் சூப்பராக வளர்ந்துருச்சு. இப்போ எதை நான் எடுக்கிறது, எதை நான் மாற்றுறது ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன். சரி 3 ஒரே இதில் வளரட்டும் பார்க்கலான்ட்டு விட்டுருக்கேன். பட் இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். திரும்ப வேறு பாட்டில் மாற்றினா வளருமான்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ லஞ்சு ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. எங்கள் வீட்டில் குட்டீஸில் பெரியவங்க பிரியாணி ரொம்ப பிடிக்கும். வெஜ் ஸ்டைலில் பண்ணும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு. ரசம் வச்சுருந்தேங்க. இந்த வாட்டி எம்டிஆர் பிராண்ட் வாங்கியிருந்தேன். ரச பவுடர் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி எம்டிஆர் பிராண்டில் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ரசம் செய்யும் போதும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இதில். அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் யூஸ்வலாக நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ யூஸ்வலான ஒர்க் தான். அன்றைக்கி குட்டீஸ் பார்த்தீங்கன்னா வந்து பானிபூரி கேட்டிருந்தாங்க. என் மாமா பொண்ணு உங்களுக்கு தெரியும் அவள் இங்கே இருக்கான்ட்டு. ஸோ அவள் வந்து பானிபூரி பண்ணலான்ட்டு ஐடியா கொடுத்துட்டு இருந்தா. பானிபூரி ரொம்ப பேசிக்காக ஈஸி மெத்தடில் வீட்லேயும் நாங்கள் பண்ணோம். உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இதில் ஸ்வீட் பானி பண்ணியிருந்தேன், அப்புறம் காரம் பானி பண்ணியிருந்தேன், அப்புறம் மசாலா பூரியும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே பொரிச்சது தான். அந்த ரெடிமேட் பூரி மாதிரி கிடைக்கிது. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த கடையில் எப்படி கொடுப்பாங்க அந்த எஃபெக்டில் பண்ணிட்டு கொடுத்துட்ருந்தேன்னு சொல்கிறத விட சின்ன குட்டி பாருங்கள், அவரே பெரிய செஃப் மாதிரி சும்மா சூப்பராக அதை உடச்சி எனக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார். பெருசாக சாப்பிட மாட்டான், பட் செய்கிற வேலைலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக செய்யணுன்ட்டு பிளான் பண்ணி எடுத்து வைப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப விரும்பி குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ஸ்வீட் பானி ரொம்ப சூப்பராக இருந்தது சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் லாக்டவுன் டைமுக்கும் சரி, இந்த கொரோனா டைமுக்கும் சரி, வெளியே போய் சாப்பிட்றது மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால வீட்டில் இந்த மாதிரி பானிபூரிலாம் செஞ்சுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஏரியாவில் ஒரு கடை கூட இல்லைங்க பானிபூரி கடை. சார் தேடி ஒரு ஆசைக்காக சாப்பிடுவோம்னா கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பானிபூரியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்நாக்ஸுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்து பெஸ்ட்டுன்ற மாதிரி தோணுது இப்போல்லாம். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேயில் எடுத்தது. ஸோ அதோட அன்னைக்கான டே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னன்ட்டு அவங்களுக்கு காஸ்டியூமோடு போட்டு காமிக்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் டே வருதில்ல, ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு செய்யுங்க அப்படின்ட்டு டீச்சர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏதாவது ஒரு லீடரோட விஷயத்தை நம்ம போட்டு குழந்தைங்கள பேச வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பெரியவருக்கு தானே, சின்னவருக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சேன். கடைசியில் சின்னவருக்கும் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து சில பேசிக்கான விஷயங்களை மேமே சொல்லி கொடுத்தாங்க.
முடிஞ்சால் சொல்ல வைங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் சின்ன குட்டி அழகாக ட்ரை பண்ணி சொன்னான். ஸோ அவங்க 2 பேர் சொன்னது தான் உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் காமிக்க போகிறேன். எப்போவுமே ஒரு வீடியோ ஒரு மேக்கப் லுக் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக பண்ணுற டாஸ்கே கிடையாது. முக்கியமாக இந்த மீசை வரையதாக இருக்கட்டும், உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே அவ்வளோ கஷ்டம். ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபுல்லாக வேர்த்து டயர்டாகவே ஆகிடுச்சு. ஸோ கடையில் எனக்கு தெரிஞ்ச மேக்கப் லுக் தான். எந்த காஸ்டியூமும் எதையுமே நான் கடையில் வாங்கல. இந்த டைமில் எதுவுமே நம்மளுக்கு சேஃப் கிடையாதுன்ட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம பண்ணி குழந்தைங்களுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி வீடியோ எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சூப்பர் ஹீரோ ரெடி ஆயிட்டாரு. சூப்பர். இப்போ மிஸ்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்ட்ரோ கொடுங்க. நீங்களும் வெக்கப்படுறீங்களா? ஓகே. இப்போ அவங்க பேசுறதை நீங்கள் ரொம்ப அழகாக பாருங்கள். ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. Happy Independence Day, Happy Independence Day to all, to all. வாட்ஸ் அ நேஷ்னல் ஃப்ரூட்? Mango, நேஷ்னல் பேர்ட்? peacock, நேஷ்னல் அனிமல்? tiger, சூப்பர்டா குட்டி. வாட்ஸ் அ நேஷ்னல் ஃப்ளவர்? flower, lotus, சூப்பர். நேஷ்னல் லாங்குவேஜ்? Hindi. ஃபைனலாக என்ன சொல்ல போகிறீங்க எல்லாருக்கும்? Happy Independence Day. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓ நீதான் துரியோ? நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிஸ்தி திரைவரி வட்டி வானம் பிடிக்கிறது, பூமி விழுகிறது, உனக்கு ஏன் தர்றோம் கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, கலைப்படுத்தாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து பணி பொருந்தாயா, மாமனா மச்சானா மானம் கெட்டவனே, துடிக்கிறது மீசை அடக்காடுகிற நட்பு, வந்தே மாதம் வாழ்க தமிழ். நன்றி. சூப்பர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அந்த கிளிப்பிக்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு வாட்டி டைலாக் சொல்லும் போது நம்ம வீடியோ எடுக்கிறதும் சரி, அது பண்ணுறதும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணுன்ட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஒவ்வொரு அம்மாவுக்கும் இது ஒரு பெரிய டாஸ்க் தான். பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பேன். என்றைக்கும் ஒரு நல்லது நம்ம குழந்தைங்க செய்ய போகிறாங்க. நம்ம டெய்லி ஒன்று இது பண்ணுற போகிறது கிடையாது. பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்து எல்லா குழந்தைங்களும் டேலண்ட் இருக்குது. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் அவங்க டேலண்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசுங்க. அவங்களுக்கு எது வருமோ, எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ண வைங்க. இதெல்லாம் ஒரு வேலையை, இதெல்லாம் செய்ய வேணாடா விட்டுடா அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணோம்னா அவங்க கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணுறாங்க.
பட் இப்போ அடுத்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரியவருக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அன்றைக்கி கூட என் குட்டி இதெல்லாம் சொல்லலை. பட் இன்னொரு டே பார்த்தீங்கன்னா இதில் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடியிலேருந்து என் குட்டி டைலாக்கை பேசுகிறதுக்கு ஒரே ஷாக்கு. அந்த டைலாக் தான் உங்ககிட்ட நான் அப்படியே காமிக்க போகிறேன், பாருங்களேன். என் பேரு கட்டபொம்மன். இதிலே வழி வந்து பானம் பிடிக்கிறது, பூமி விழிக்கிறது, உடுக்கன் தரணும் கிஸ்தி. வளைக்கு வந்தாயா, நாத்து வந்தாயா, கனி பண்டையா, எங்களுக்கு மஞ்சள் இருக்கு பனி போண்டையா. மாமனா மச்சானா, மாமன் கெட்டவண்ணே, துடிக்கிற மீசை, அழுக்கு அழுக்கு மீசை, அழுக்கு அழுக்கு. உனக்கு எப்படி இந்த டைலாக்ஸ் தெரியும்? நான் உனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ கரெக்டாக பேசுகிற? ஓரளவுக்கு குட்டாக தான் பேசுகிற. ஸோ அதுக்கே ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க சந்தேஷுக்கு. சூப்பர் டீச்சர்ல குட்டி. நானும் கிளாப் பண்ணுறேன், கேமரா வச்சுருக்கேனே. சரி, நீ எப்படி கற்றுக்கிட்ட? அண்ணாக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன், நீ என்ன சைடில் பார்த்தே கற்றுக்கிட்டியா? ஆமாவா? நீ அது பேசுறியா? அப்போ நான் உனக்கு சொல்லுறேன், கொஞ்சம் பெருசாயிட்டு நெக்ஸ்ட் இயர் உனக்கு இதே மாதிரி நான் நல்லா பேச வைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் பெருசாயிட்டு பண்ணுறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி நீ உண்மை தானே? நான் நம்பவே இல்லைங்க. அவன் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தேன், டக்குன்னு பார்த்தா ஃபுல் டைலாக்கு பேசுகிறான். அது எப்படி எனக்கு இப்போ வரைக்கும் ஷாக்காக இருக்குது. அது எப்படி அவன் மனப்பாடம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் பெரியவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து வேறு மாதிரி நாலேஜ். இவன் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணணும்னு நான் நினச்சே பார்க்கல. ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருந்தான். ஸோ இன்றைக்கி வந்து இதோட என்னோடய விலாக்ஸை நான் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் நான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்து போட்ட கிளிப்பிங்ஸ் தான். பெருசாக ஒன்றும் உங்ககிட்ட நான் பெருசாக அதில் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் காமிக்கல. ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் வேணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னு எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நிறைய பேர் மெயில் ஐடி கேட்குறீங்க. மெயில் ஐடி ரொம்ப ஈஸி தாங்க, sharmisamayal@gmail.com தான். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் சேட் பண்ணலாம், என் கூட ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன். ஸோ எல்லா சோஷியல் மீடியாவில் நான் இருக்கேன், ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே இருக்கேன். சேம் ஐடி தான், சேம் லோகோ தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு ஹாப்பி அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.